அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலுங்க. அதாவது கண் பார்வை மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த கண் பார்வை திறன் இப்போதைய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைகளில் இருந்து வயது ஒரு ஒரு சில 25 வயது சின்ன வயசு பசங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை கோளாறுகள் வருகிறது. தூர பார்வை, கிட்ட பார்வை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்க செய்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்திய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கண் பார்வை தெரியறது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் வருது. இப்போ அதுக்கு முன்றைய காலகட்டத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த கண் பிரச்சனை அதிகமாக வரும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது உண்ணக்கூடிய உணவுகள் காலநிலைகளுக்கு ஏற்றவாறு பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கைக்கான சூழ்நிலைகளும் மாறக்கூடிய சமயத்தில் எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும்போது ஒரு விதமான பிரச்சனைகள், ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள், இடர்பாடுகளை நாம் சந்திச்சுட்டு வரோம். அதில் முக்கியமாக அதிக அளவில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கண் பார்வை கோளாறுகள் அப்படின்னு சொல்லலாம். பிறக்குகின்ற குழந்தைகள் முதல் பார்த்தீங்க அப்படின்னா 30-35 வயது நிரம்பியவர்கள் வரைக்குமே இந்த பார்வை குறைபாடால் பலரும் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. இதனை சரி செய்யறதுக்கு நம்ம மெடிசனை மட்டும்தான் எடுத்துக்கணுமா, இல்லை ஸ்பெக்ஸ் அதாவது கண்ணாடி போட்டுக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண் பார்வையை நாம் இயற்கையிலேயே சரி பண்ண கண் பார்வை திறனை அதிகரிக்க சில உணவுகள் இருக்கின்றது. நாம் அன்றாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான உணவு வகைகளை நாம் தினமும் உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அதீத நன்மைகள். கண் பார்வை நமக்கு நல்லாவே தெரியும். கண் தொடர்பான எந்த பிரச்சனைகளுமே நமக்கு அண்டாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகளில் நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம். அந்த உணவுகளில் என்ன மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, அதை நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கண் பார்வை மேம்பட்டு காணப்படும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்க சில குறிப்பிட்ட உணவுகளை கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம். உடலில் உணர்திறன் வாய்ந்த உறுப்புகளில் மிக முக்கியமானது கண்கள். உலகின் அழகை காண உதவும் கண்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது மிகவும் அவசியம். மாறி வரக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களால் இன்று பலருக்கும் கண் ரீதியான பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படும். சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு கெட்ட பார்வை, தூர பார்வை ஏற்பட்டு கண்ணாடி அணியக்கூடிய சூழல் உருவாகிறது. கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்க சில குறிப்பிட்ட உணவுகளை கண்டிப்பாக உணவில் தொடர்ந்து சேர்த்து கொள்ளணும். அதில் முக்கியமான ஒன்று வைட்டமின் ஏ. கண் பார்வைக்கு வைட்டமின் ஏ மிகவும் முக்கியம். இந்த வைட்டமின் ஏ எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, கீரைகள், மாம்பழம், பப்பாளி போன்ற பழங்கள், காய்கறிகள், பால் மற்றும் கிரீம் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ரீபோப்ளேவின் இது எதில் இருக்குது இந்த சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ், பன்னீர், புரோக்கலி ஆகியவற்றில் வைட்டமின் B2 அல்லது ரீபோப்ளோவின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் கண் தொடர்பான பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி கால்சியம், பாதாம், வால்நட், ராஜ்மா, ஓட்ஸ் ஆகிய கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. வைட்டமின் இ அதாவது இலை காய்கறிகள், முழு கோதுமை, முந்திரி பருப்பு ஆகியவற்றை தினமும் உணவுல சேர்த்து கொள்வது அவசியம். அதே மாதிரி ஒமேகா 3, டூனா, காணாங்கொளுத்தி மீன், ஆளி விதைகள், சியா விதைகள், வால்நட் ஆகிய ஒமேகா 3 இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு நாம் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது. அதில் முக்கியமாக நாம் பார்த்தோம் அப்படின்னா மீன் வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீன்களில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதில் பார்க்கும் பொழுது கண் பார்வையை அதிகரிக்க இந்த மீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மீன்களை தினமுமோ வாரத்திற்கு ஒரு முறையோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் மீன் வகைகளை அதிகமாக உட்கொள்வது நம்மளுடைய கண்களுக்கு
மிகவும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஐம்புலன்களில் முக்கியமான ஒன்று கண்ணுங்க. அதனால் குறிப்பிட்ட வயதிற்கு மேலே கண் ஆரோக்கியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். கண் ஆரோக்கியத்தை பராமரிப்பது, சீரான இடைவெளியில் கண் நிபுணரிடம் பரிசோதனைக்கு செல்வது, முறையாக பரிசோதித்து கண்ணாடி அணிவது என பல வழிகளில் பார்வையை சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும். அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இவற்றுக்கு மத்தியில் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் உங்களுடைய தினசரி பட்டியலில் தவறாமல் சேர்த்து கொள்வது பார்வை திறனை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வயது சார்ந்த பிரச்சனைகளான கண்புரை, உலர்கண் நோய்குறி மற்றும் மேகுலர் சிதைவு போன்ற தொடர்புடைய நிலைமைகளான பார்வை இழப்பு ஏற்படுவதை தடுக்கிறது. அப்படி இல்லைன்னா தாமதப்படுத்தும் அப்படின்னு கண் நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க. அதிலும் உதாரணமாக சொல்லணும்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்களான ஏ, சி மற்றும் இ மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்கள் கண் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைப்பதோடு அவற்றின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. ஒரு கிராமில் இருக்கக்கூடிய நோபல் ஐ கேர் இயக்குனர் டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் அடங்கிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது கண்களின் செயல்பாட்டிற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு 10 கண் நிபுணர்கள், மருத்துவர்கள் வந்து நம்புறாங்க. அத்துடன் இந்த பழக்கம் வயது தொடர்பான கண் கோளாறுகளை தடுக்கும் அப்படின்னு வந்து அவங்க தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சால்மன் போன்ற மீன்கள் இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 பாலி அன்சிட்ரைட் போன்ற ஆசிட்ஸ் விழித்திரை ஆரோக்கியத்தை பாதுகாக்க மற்றும் ட்ரை ஐ சிண்ட்ரோமை குறைக்கவும் வந்து அவசியம் தேவைப்படுது. அதே போல் பழங்கள், காய்கறிகள், நட்ஸ்கள் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளில் இருந்து பெறப்படும் வைட்டமின் இ மற்றும் சி உள்ளிட்டவை புற ஊதா கதிர்கள் மற்றும் மாசுபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்டெரைலில் இருந்து கண்களை பாதுகாக்கிறது. கீரை மற்றும் பிற இலை காய்கறிகளில் காணப்படும் லூட்டின் மற்றும் ஜியாக்சாண்டின் போன்றவை ப்ளூ லைட்டை ஸ்க்ரீனிங் அவுட் செய்வதன் மூலம் கண்களுக்கு சன்ஸ்கிரீனாக செயல்படும் அப்படின்னு நம்பப்படுது. ஜிங்கானது விழித்திரை ஆரோக்கியம் மற்றும் தெளிவான பார்வையை தக்க வைக்க முக்கியமானது. இது பெரும்பாலான மட்டி மீன் மற்றும் பருப்பு வகைகளில் வந்து காணப்படுது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நன்கு சமச்சீரான டயட் ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் வயது தொடர்பான பார்வை பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் கண்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் டயட்டின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய சில உணவுகளையும் வந்து நாம் சொல்லலாங்க. அதில் முக்கியமான இலைக்கீரைகளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் இருந்தாலும் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசலைக்கீரை சொல்லலாம். ஏன்னா பசலைக்கீரையில் பார்த்திங்க அப்படின்னா லூட்டின் மற்றும் ஜாக்சாந்தின் வந்து இருக்கிறது. இந்த கீரையில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் கண் பார்வையை வந்து அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி கேலோ, வைட்டமின் ஏ மற்றும் சி அதிகம் இருக்கின்ற ஒரு கீரை வகை. அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பெர்ரி பழங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வைட்டமின் வந்து அதிகமாக இருக்கிறது. அதாவது சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஆரஞ்சு பழம் சொல்லலாம். ஆரஞ்சு பழம், எலும்பச்சை பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து நிறைந்திருக்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் வந்து அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி சால்மன் ஒமேகா 3 பேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைந்திருக்கிறது. மத்தி மீன்களில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 மற்றும் வைட்டமின் டி வந்து அதிகம் இருக்கிறது. அதாவது வந்து ஃபிஷ் ஐட்டம், மீன் வகையில் வந்து சாலமன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன்களில் வந்து அதிகமான ஒமேகா 3 இருக்கிறது. அதே மாதிரி மத்தி மீன்கள்லையும் வந்து அதிக அளவில் ஒமேகா 3 இருக்கிறதுனால இதை நாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாதாமில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ நிறைஞ்சிருக்கு. சூரியகாந்தி விதைகள்லையும் வைட்டமின் இ மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முட்டை மற்றும் கேரட் வகைகள், முட்டையை நாம் எடுத்துக்கலாம். முட்டையில் லூட்டின் மற்றும் ஜியாக்சாண்டின் நிறைந்திருக்கிறது. கேரட்டில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ வந்து
அதிகமாகவே இருக்கிறது. இது தவிர்த்து பிற உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு, வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறது, அவகேடோ, லூட்டின் மற்றும் ஜாக்ஸ்டின் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள். இது எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய கண் பார்வை அதிகரிக்க செய்யும். கண் பார்வையில் வரக்கூடிய கோளாறுகள் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வராமல் முழுமையாக தடுக்கவும் உதவி பண்ணும் அப்படின்னே சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.